மகாத்மா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி மற்றும் லயன்ஸ் கிளப் இணைந்து நடத்திய ரைனி டே மற்றும் ஃப்ரூட்ஸ் டே கண்காட்சி. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் இயங்கி வரும் மகாத்மா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி மற்றும் லயன்ஸ் கிளப் இணைந்து நடத்திய ரைனி டே மற்றும் ஃப்ரூட்ஸ் டே கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் கீரனூர் லயன்ஸ் கிளப் தலைவர் ஆர் கார்த்திகேயன் தலைமையிலும் மகாத்மா நர்சரி பிரைமரி பள்ளி தாளாளர் டி ரவிச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார். புதுக்கோட்டை மாவட்ட கல்வி அலுவலகம் கண்காணிப்பாளர் ஜெவிக்டர் பால் தேவநேசன் மற்றும் புதுக்கோட்டை முதன்மை கல்வி அலுவலகம் மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் M.S. சாலை செந்தில் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மாவட்ட கல்வி அலுவலர் எஸ். இராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இவ்விழா முடிவில் மகாத்மா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி ஆசிரியர் எம். சுபத்திரை நன்றி உரையாற்றினார். இதில் கீரனூர் லயன்ஸ் கிளப் சாசனத் தலைவர் O.S. வெங்கடாசலம், மண்டல தலைவர் டாக்டர் ஏ. மினியாஸ், வட்டாரத் தலைவர் ஏஜான் கென்னடி, மூத்த வேதியியல் ஆசிரியர் கே. முகமது இக்பால், பொருளாளர் எல். சரவணன், செயலாளர் பி. மணிகண்டன், வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் கவிஞர் தங்கமூர்த்தி மற்றும் அரசு வழக்கறிஞர் செந்தில்குமார் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் கீரனூர் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
ரெய்னி டே அண்ட் அன்புக்குரிய அண்ணன் கவிஞர் தங்கமுத்து சார் அவர்களை அன்போடு வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மகாத்மா என்ற பள்ளியை வடிவம் கொடுத்து அதற்கு எப்பொழுதும் உதவியாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் இயங்கி வரும் மகாத்மா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியில் இன்று சனிக்கிழமை ரெய்னி டே மற்றும் ஃப்ரூட்ஸ் டே என்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியினுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த நிகழ்வில் சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருந்திருக்காங்க. மலை தொடர்பான 4 அறைகளில் பழங்கள் தொடர்பான 6 அறைகள் ஆக மொத்தம் 10 அறைகளில் தங்களுடைய படைப்புகளை கண்காட்சி போல வைத்திருந்திருக்கிறாங்க. இந்த படைப்புகள் பார்ப்பதற்கு பிரமிப்பூட்டுவதாகவும் இந்த குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு போல அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு பழங்களை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள், தொடர்ந்து பழங்களை சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம், இது எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கும். அதுபோல் மழையினுடைய முக்கியத்துவம் தெரிந்திருக்கும். மழை நீரை சேகரிப்பதற்கான வழிகள் என்னென்ன, இந்த கண்காட்சியினுடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு புரிந்திருக்கும். அதனால் அவங்க எதிர்காலத்தில் மழையினுடைய அவசியத்தையும் அணைக்கட்டுகளுடைய அவசியத்தையும் மழைநீர் தேக்கங்களுடைய அவசியத்தை பற்றியும் உணர்ந்திருப்பதனால எதிர்காலத்தில் சிறந்த குழந்தைகளாகவும் நல்ல மனிதர்களாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுபோல் தன்னை மட்டும் மேம்படுத்தி கொள்ளாமல் தன்னை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த பழங்களினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து கூறி நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு இந்த நிகழ்வானது அமைந்திருக்கும் என கூறி நிறைவு செய்கிறேன். மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகள் பொறுப்பு, புதுக்கோட்டை. நன்றி. இந்த பகுதியில் குறிப்பாக குளத்தூரில்
மகாத்மா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி ஒரு புதிய முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டாக்கா, மலையினுடைய மகத்துவத்தை மழலைகளிடமிருந்து சொல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பழங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான பழங்களை இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பழங்களை காட்சிப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அந்த பழங்களால் நிகழக்கூடிய நன்மைகள் என்ன, அந்த பழங்களை தினந்தோறும் எடுத்துக்கொள்வதால் உடலில் ஏற்படக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய குழந்தைகளாகவும், அதை சார்ட்டு வடிவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான சார்ட்டுகளை அந்த குழந்தைகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து அதை ஏற்பாடு செய்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் அதை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அது பழங்களினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடியதாகவும், மழையினுடைய சிறப்புகளை சொல்லக்கூடியதாகவும், நீர் எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத இளம் பிராயத்திலேயே குழந்தைகள் உணர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதை ஒரு கலை நிகழ்ச்சியின் கலை வடிவத்திலேயே அதை கொடுத்தது இன்னும் பார்ப்பவர்களை பரவசமூட்டக்கூடியதாகவும் இருந்தது. இந்த முயற்சி எடுத்து அந்த பள்ளிக்கு மிகுந்த பாராட்டுகளையும், இதை மிகச் சிறப்பான முறையில் வழிநடத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். முகமது இக்பால், முதுகலை ஆசிரியர், கீரனூர். குளத்தூர் பகுதியில் சீரும் சிறப்போடும் இயங்கிக் கொண்டிருக்கும் மகாத்மா பள்ளியின் மழலையர் பள்ளியில் ஒரு சிறந்த நிகழ்வாக இன்றைய தினம் ரெய்னி டே மற்றும் ஃப்ரூட்ஸ் டே என்ற கண்காட்சி அரங்கம் மிகுந்த கண்காட்சிகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக படைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்வதில் கீரனூர் லயன்ஸ் சங்கமானது பெருமை கொள்கிறது. இந்த நிகழ்வில் நாங்களும் பங்கெடுத்திருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது பெருமையாக இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு, அதை போல இந்த நீரின் மகத்துவத்தை இந்த கண்காட்சி பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. அதை போலவே சுவரின்றி சித்திரம் வரைய முடியாது என்பது போல நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பழங்களுடைய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றியும் இந்த கண்காட்சியானது தெளிவுபட சொல்லியிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் இந்த பள்ளியின் நிர்வாகத்தை பாராட்டி மகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பள்ளி மென்மேலும் வளர்ந்து இந்த பகுதிக்கு ஒரு சிறந்த தலைமைத்துவம் வாய்ந்த மாணாக்கர்களை உருவாக்க வேண்டும் என்ற இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். கீரனூர் லயன் சங்கத்தின் மண்டல தலைவர் லயன் டாக்டர் ஏ மினியாஸ். மகாத்மா நர்சரி பிரைமரி ஸ்கூல்ல இன்னைக்கு ரெய்னி டே ஃப்ரூட்ஸ் டே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சு. சின்ன எல்கேஜி யூகேஜிக்கு வச்சுருந்தாங்க. எல்கேஜிக்கு ரெய்னி டே, யூகேஜிக்கு ஃப்ரூட்ஸ் டே. பசங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க. மேம் எல்லாருமே அதுக்கான எஃபோர்ட் போட்டு அதுக்கான பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு நிறையா ரொம்ப அழகாக இருந்துச்சு. போன வருஷம் அதே மாதிரி தமிழ் திருவிழா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் ரெய்னி டே ஃப்ரூட்ஸ் டே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயம் பார்க்கையில் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அழகாக அவங்களோட எஃபர்ட் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் அவங்கள எவ்வளோ அப்ரோச் பண்ணி அவங்களால பண்ண முடியும்னு சொல்லி ஊக்குவிச்சு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் முடிஞ்ச அளவு நாங்களும் என் பையனுக்கு அவன் யூகேஜி படிக்கிறான், நிஜாஸ் ஹாசில், ஸ்ட்ராபெரி பண்ணி கொடுத்தோம். எங்களால் முடிஞ்ச அளவு எங்களோட எஃபர்ட் போட்டு பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அவனும் பேசினான். எல்லா பசங்களுமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரூட், அந்த ஒரிஜினல் ஃப்ரூட் வச்சுருந்தாங்க. எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெய்னி டேஸ்க்கும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேரத்தில் மழை பெய்யும், நமக்கு தெரியாத விஷயம் கூட இந்த நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு தெரியாத விஷயங்கள், இவ்வளோ பழங்கள் இருந்துச்சுன்னு அதாவது பார்க்காத பழங்கள்லாம் பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. மகாத்மா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். தம்பி இங்கே தான் படிக்கிறாங்க. இப்போ தான் சேர்த்துருக்கேன். ரெய்னி டே ஃப்ரூட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, நிறைய தெர்மாக்கோல் எல்லாத்தையும் வச்சு நிறைய செஞ்சுருக்காங்க. ரெய்னி டே பற்றி சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் டேலாம் எனக்கு தெரியவே தெரியல. இந்த மாதிரி ஒரு பழம் இருக்கானே எனக்கு தெரியல. அவ்வளோ பழம் இங்கே இருக்குது. இவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிள்ளைங்களோட சேர்ந்து நாங்களும் இப்போ லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்கள விட நம்ம நிறைய படித்து அவங்களுக்கு நிறைய கற்றுத்தரணும் அப்படின்னு தோணுது. நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய செஞ்சுருக்காங்க. பேரண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. இப்போ டீச்சர்ஸும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. எதுவுமே அவங்க நான் டீச்சர் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் நல்லா சொல்லித்தராங்க. இந்த பொதுவாக இந்த ரெய்னி டே ஃப்ரூட்ஸ் டே எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப யூஸாக இருந்தது. ஏன்னா நிறைய பழம்லாம் எனக்கு தெரியவே தெரியல. பிள்ளைங்க வச்சுருங்க பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். தேங்க்யூ. வணக்கம்.
நான் வந்து என் பாப்பா வந்து அனுஷா 5th படிக்கிறாங்க, பையன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2016 வந்து அட்மிஷன் போட்டேன். அதுலேருந்து ஸ்கூல் நான் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் வந்து புதுசாக ஆனால் இது வரைக்கும் ஓவரால் தமிழ்நாடு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ஸ்கூல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கொளத்தூரில், புதுக்கோட்டை மாவட்டம் கொளத்தூர் டிஸ்ட்ரிக்டில், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கொளத்தூரில் உள்ள மகாத்மா நர்சரி பிரைமரி ஸ்கூலில் வந்து அவங்க சொல்கிறதக்க இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து புதுசாக ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். அதே மாதிரி அவங்க டீச்சர்ஸ் சரி, பேரண்ட்டு, பிள்ளைங்க எல்லாருமே வந்து இன்வால்வாக பண்ணுவாங்க. மகாத்மா பிரைமரி ஸ்கூல் குளத்தூர், என் பொண்ணு இங்கே தான் படிக்கிறா, யாழினி யூகேஜி. இங்கே ஃப்ரூட்ஸ் டேவும் ரெய்னி டேவும் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் ஃப்ரூட்ஸ் நேம்லாம் தெரியாத ஃப்ரூட்ஸ் நேம்லாம் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு நம்மளே கேள்விப்படாத ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கும் எஜுகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரெய்னி டேவும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க ஒரு 1 வீக்காக கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டீச்சர் ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. மகாத்மா நர்சரி ஸ்கூலில் என் பொண்ணு யூகேஜி படிக்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் டே நடந்திருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. குழந்தைங்க என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு நாலேஜ் வளர்ச்சி இருக்குது இதில். ஓகே, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அனுஷா. நான் வந்து 7 வருஷமாக அந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கேன். இந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோட ஞாபகமாக இந்த ஸ்கூலில் நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் படிக்கிறேன். இந்த ரெய்னி டே, ஃப்ரூட்ஸ் டேலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பாப்பா மகாத்மா ஸ்கூலில் தான் படிக்கிறான். எஜுகேஷன்லாம் நல்லா கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட்ஸும் நல்லா நிறையவே கொடுக்குறாங்க, வீட்லேயும் நல்லா படிக்கிறாங்க, இங்கேயும் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு ஹாப்பி தான். தேங்க்யூ. மகாத்மா ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். அவன் நல்லாவே படிக்கிறா. கோச்சிங் ஃபுல்லாகவே நல்லா கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் கொடுத்து பாப்பாவோட மைண்ட் செட்டை மாற்றுறாங்க. அவங்க அந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவங்க டீச் பண்ணுறாங்க. இன்னொன்று அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றி விளாண்டு சாப்பாடு ஊட்டுறதாலும் சரி, நார்மலாக ஒரு ஆட்டிடியூட் செய்கிறதாலும் சரி, எல்லாமே குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸாக செய்யாமல் ஒரு பேரண்டாவோ ஒரு கெஸ்ட்டாவோ அவங்க குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதோடையும் சாரோட ஐடியா வந்து ரியலி வெரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மந்தில் இந்த கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸை பற்றி, மலையை பற்றி எப்படி அவங்களுக்கு டீச் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணால் குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும், ஃப்ரூட்ஸ் இதில் என்னென்ன இருக்குங்கிறத தனியாகவும், மழை எந்தளவுக்கு பெய்யுது, எந்தளவுக்கு நன்மை லாபம் நஷ்டங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாங்க. எதனால் எந்தெந்த விஷயங்கள் நடக்குது, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி நடந்துக்கணுங்கிற விஷயங்களையும் சில புரிஞ்சு சொல்லி கொடுக்குறாங்க. நான் சேர்த்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். மகாத்மா ஸ்கூலில் சேர்த்ததில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிப்பும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்ஸ் டே கொண்டு வந்த காம்படிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க மத்தியில் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் ஒரு அவேர்னஸை கொண்டு வந்திருக்கு. ரெய்னி டே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அந்த மழை வந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அதே மாதிரி இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்டோட முகத்துலையும் அழகான புன்னகை பார்க்க முடிஞ்சுது. மழை இருந்தால் தான், மேகம் இருந்தால் தான் மழை வர முடியும். அது மாதிரி பேரண்ட்டோட இதுவும் டீச்சரோட ஒத்துழைப்பு இருந்தனால தான் இந்த டே வந்து கலர்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு மகாத்மா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். தேங்க்யூ ஸோ மச். வெரி சூப்பர் செம்மையாக இருந்தது ப்ரோக்ராம். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, பாய். என்னோட பேர் கிருத்திகா. என்னோட பொண்ணு வந்து இங்கே தான் யூகேஜி படிச்சுட்டு இருக்கா. எல்கேஜி முடிச்சிட்டா, இப்போ யூகேஜி. நல்லா இருக்குது இந்த ஸ்கூல். எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்குது. மற்ற ஸ்கூலோட கம்பேர் பண்ணி நான் சொல்ல விரும்பலை. பட் ஓவராலாக வந்து சூப்பராக இருக்குது. எஜுகேஷனை விட இங்கே வந்து நிறையா வந்து பிள்ளைங்களுக்கு கல்ச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃப்ரூட்ஸ் டே, ரெய்னி டே இப்போ தான் வந்து வச்சாங்க. என் பொண்ணு நல்லா ஆர்வமாக கலந்துக்கிட்டா. நல்லாவும் பேசுகிறா. முன்னாடிலாம் அவ்வளோவா பேச மாட்டா பிள்ளைங்களோட. இப்போது நல்லாவே பேசுகிறா. என்விரான்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை சேருங்க. ஆக்சுவலாக இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, என்னோட விருப்பத்தை நான் சொல்கிறேன். எஜுகேஷன் மட்டும் இவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, பிள்ளைங்களுக்கு அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் வந்து ரெய்னி டே அண்ட் ஃப்ரூட்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் இதில் இன்வால்மெண்ட்டோடு வந்திருக்காங்க. நாட் ஒன்லி கேஜி ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நமக்காக. அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நம்மளோட கரஸ்பாண்டன்ட் சார் வந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ கரஸ்பாண்டன்ட் சாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல். எல்லாருமே இங்கே வந்து எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்கூல் செலிப்ரேஷன் அப்படின்னாவே எல்லா பேரண்ட்ஸுமே இன்வால்மெண்ட்டோடு வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே எங்களோட நன்றியை எங்களோட ஸ்கூல் சார்பாக நாங்கள் எல்லாருமே தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஆல்.